ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவார் என்று உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய பிள்ளை எப்போதுமே கெத்தாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஒரு கூட்டம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்கும், ஜம்முன்னு இருக்கும், தலை நிமிர்ந்து நடக்கும், கொஞ்சம் கெத்தாக போவாங்க. அவங்க வாகனத்தில் ஒன்று இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னா திமுக கொடி இருக்கும், ஒரு கெத்தாக இருப்பாங்க. எதிர்கட்சிக்காரங்க கெத்து இருந்தாலும் அது ஒரு இதாக இருக்கும், சரி நாளைக்கு வந்துட மாட்டோமா அப்படின்ட்டு. அவங்களாம் பார்த்திங்கன்னா என்ன வந்தால் சரி பார்த்துக்கலாம், காவல்துறையோ மற்ற எதையோ கண்டால் கூட அஞ்ச மாட்டாங்க, தைரியமாக இருப்பாங்க. நம்ம ஆட்சி எனக்கு பார்த்துக்கலாம், வாங்க சாருமா வா மாப்பிள்ளாம்மா. காரணம் என்ன, ஆட்சி அவங்க ஆட்சி 5 வருஷம், முடிஞ்சு போனால் 10 வருஷம் வைங்களாம். அவங்களுக்கே அவ்வளவு தன்னம்பிக்கையும் தைரியமாக இருக்கும்னு நம்ம ஆண்டவுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். லேலுயா, நம்ம அதை நினைக்கணும். நாம் என்ன, நம்மளும் உலக மனுஷனை போல் திமுக ஆட்சி நடக்க போல், காங்கிரஸ் ஆட்சி நடக்க போல், இல்லை அவருடைய ஆட்சி நடக்க போல், நாளைக்கு இந்த ஆட்சி வந்துடுமோ அந்த ஆட்சி வந்துடுமா அந்த கட்சி. இன்றைக்கி ஆண்டவுடைய பிள்ளைகள் கூட கட்சியில் கவனம் செலுத்துகிறாங்க. நம்ம ஏசு யார்? நித்திய ராஜா. அவருடைய ராஜ்யம்தான், அவருக்கு நம்ம பணிவிட செய்யணும். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா சர்ச்சில் ஆர்வம் காட்டுறதை விட கட்சி காரியங்களே ஆர்வம் காட்டி வாழ்க்கையில் சோர்ந்து போயிடுவாங்க. ஏன் காரணம் என்ன அப்படின்னா, கட்சிக்காரன் ஒதுக்கிடுவான், கட்சிக்காரன் அல்லது வெளியில் தள்ளிடுவான், அல்லது நமக்கு கிடைக்க வேண்டிய பொறுப்புகள் கிடைக்காம இருக்கும். அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம எதை நம்பி தில்லாக இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். ஒரு வயலும் நம்ம அந்த தேவராஜ்யத்தை அழிக்க முடியாது. அப்படி தான் பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது பார்ப்போமா? பாருங்கள், தானியேல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய பிந்திய பாகம். அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்கும். நமக்கு அழிவே கிடையாது. அது 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது, அது எவர் லாஸ்டிங் சொல்லுவாங்க, நித்திய காலமாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு பிசாசு எத்தனையோ மனிதர்கள்லாம் எழுப்பி பார்த்தான், இன்னும் எழுப்புறான். ஆரம்பத்தில் நீங்கள் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா, பார்வோன் எழுப்பினா, ஏரோது எழுப்பினா, நேபுகாத்நேச்சர் எழுப்பினா, பெலிஸ்தர் எழுப்பினா, 7 ஜாதியினர் எழுப்பி, எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். அதெல்லாம் அடித்து உடச்சி தேவ பிள்ளைகள் பெருகிட்டே இருக்கிறாங்க. தேவ ராஜ்யத்தை அழிக்கவே முடியலை. தேவனுடைய கூட்டங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் பெருகி பெருகி பெருகி, அதான் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு புரியும். இது என்ன செய்யுது? இந்த ராஜ்யம் இது பெருகி பூமியை தன் பலனால் நிரப்பும் காலம் வரும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி பூமியே கிறிஸ்தவர் தேவ பிள்ளைகள் நிரப்பிட்டே இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஆட்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க பார்த்தீங்களா, கிறிஸ்தவெல்லாம் விரட்டி விட்டுருவோம், வச்சுருவோம், வாங்கிடுவோம்னா ஒரு பொடி கொசுவை தான் அனுப்புனார். என்னது? கொரோனா, ஒரு கண்ணுக்கு தெரியாத வைரஸ், எல்லாம் பிளாக் ஆகிப்போச்சு. இன்றைக்கி அந்த பற்றிய பேச்சே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இது நித்திய ராஜ்யம். எத்தனை பார்வன் வந்தாலும் சரி, எத்தனை ஏரோதுக்கு வந்தாலும் சரி, எத்தனை நீரோக்கள் வந்தாலும் சரி, ஒன்றும் செய்ய முடியாது. தேவ ராஜ்யம் நிலைத்து நிற்கும். அதனால் நம்ம எப்போதுமே தைரியமாக இருக்கும். இப்போவும் நம்முடைய ஆண்டவர் பூமிக்கெல்லாம் முதல்வராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யம் அழியாது, நித்திய ராஜ்யம் அது. அதனால் அவருடைய ஆளுகை இந்த பூமியில் யார் ஆட்சி பண்ணாலும் சரி, அவர் தான் பூமிக்கெல்லாம் முதல்வர். தமிழ்நாட்டுக்கு இல்லை, பூமிக்கெல்லாம் முதல்வராய் ராஜாவாய் அதிகாரியாக இருக்கார். அவர் இருக்கும்போது நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? தைரியமாக இருங்க. அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, இதெல்லாம் அவர் ஆளுகையில் இருக்கிற அப்படி, இயேசுநாதருடைய ஆளுகையில் இருக்கிற அப்படின்னா அவரை பிடித்து கொள்வோம், ஜெயமாய் வாழ்வோம். வெற்றி உங்களுக்கு தான். காட் பிளஸ் யூ.